ஹாய் ஆல், வெல்கம் டு அறிவுப்பாதை அகாடமி. இங்க நாம என்ன சொல்லி தர போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் இல்லைனா வெப்சைட்ட எப்படி நீங்க கிரியேட் பண்ணலாம்? கிரியேட் பண்ண ஆப் எப்படி நீங்க Play Storeல லான்ச் பண்ணி, அது மூலமா ஆட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எப்படி ரெவென்யூ நீங்க ஜெனரேட் பண்ண முடியும்? அது இல்லாம ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ண முடியும்? அந்த வெப்சைட்ட கிளையன்ட்க்கு நீங்க எப்படி பண்ணி தரலாம்? இது எல்லாத்தையுமே நாம இந்த கோர்ஸ்ல சொல்லி தரோம். ஸோ, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ கரண்ட்டா நெறைய ஆப் பில்டர்ஸ் ஏஐ மூலமா கிரியேட் பண்றதுக்கு வந்துருச்சு. ப்ராம்ப்ட் குடுக்குற மூலமா ஒரு ஆப் நம்ம ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். அது அது எல்லாமே ஆல்ரெடி நெட்ல நமக்கு அவைலபிளா இருக்கும்போது, நாம ஏன் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ, நீங்க பார்க்குற ஏஐ ஆப் பில்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான். உங்களுக்கு நீங்க என்ன ப்ராம்ப்ட் குடுக்குறீங்களோ, அந்த ப்ராம்ப்ட்ட வச்சு ஒரு ஆப்போட டேஷ்போர்ட் மட்டும் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் பண்ணும். ஆனா, அந்த ஆப் உங்களால Play Storeல லான்ச் பண்ண முடியாது. அந்த ஆப் வேற ஒரு யூசர் யூஸ் பண்ண முடியாது. நாம என்ன சொல்லி தர போறோம் அப்டின்னா, சேம் ஏஐ டூல்ஸ வச்சு எப்படி ஒரு ஆப் டிசைன் பண்ணலாம். அந்த டிசைன் பண்ண ஆப்ப உங்களுக்கு என்ன மாரி ரெக்யர்மென்ட் இருந்தாலுமே, நீங்க அந்த ஆப் டிசைன் பண்ண முடியும். டிசைன் பண்ண ஆப்ப பேக் எண்ட்ல கனெக்ட் பண்ணி, இப்ப எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த வெப்சைட்ட உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃபிரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலுமே, அந்த வெப்சைட்ட அவங்களால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அந்த வெப்சைட் யூஆர்எல்ல அவங்களால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அது இல்லாம ஒரு ஆப் நீங்க லான்ச் பண்ண முடியும். அந்த ஆப் Play Storeல அவைலபிளா இருக்கும். யார் வேணாலும் அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணலாம். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது மூலமா எப்படி நீங்க ரெவென்யூலாம் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தான் நாம சொல்லி தர போறோம். ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம அதான் சொல்லியிருக்கோம். நீங்க ஒரு ஆப் ஏஐ டூல்ஸ் வச்சு எப்படி பில்ட் பண்ணலாம்? அத எப்படி பேக் எண்ட்ல கனெக்ட் பண்ணலாம்? அத ஒரு வொர்க் பண்ற ஆப் ஆர் வெப்சைட்டா எப்படி நம்ம மாத்த முடியும்? அத எப்படி நீங்க Play Storeல பப்ளிஷ் பண்ணணும்? அது மூலமா எப்படி நீங்க மணி ஏர்ன் பண்ண முடியும்? இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நாம இந்த கோர்ஸ்ல சொல்லி தர போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா 2 ஆப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க Play Store ஓப்பன் பண்ணிட்டு அறிவுப்பாதை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா, கீழ வந்தீங்கன்னா, இந்த 2 ஆப்புமே நாம கிரியேட் பண்ணது. ஒண்ணு சுடோகோ ஆப். இந்த ஆப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா, ஒவ்வொரு லெவல் விளையாடும்போதும், உங்களுக்கு லைஃப் வேணும், இல்ல ஹிண்ட் வேணும் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு ஆட் பார்க்குற மாரி இருக்கும். அதே மாரி ஒரு லெவல் முடிச்சதுக்கப்புறம், இன்னொரு லெவல் அன்லாக் பண்றப்போ, நீங்க ஒரு ஆட் பார்க்குற மாரி இருக்கும். இதுல நீங்கன்னு சொல்றது யூசர் தான். நம்மளோட ஆப்ப யார் யூஸ் பண்றாங்களோ, அவங்க ஆட் பார்ப்பாங்க. ஸோ, அவங்க பார்க்குற ஆட் மூலமா நமக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். ஸோ, நமக்கு இப்ப எவ்வளோ ரெவென்யூ அது மூலமா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட சுடோகோ ஆப்போட AdMob அக்கவுண்ட். ஸோ இதில தான் நமக்கு ஆட்ஸ் ஜெனரேட் ஆகும். இதிலேருந்து தான் யூசர்ஸ் பார்க்குற ஒவ்வொரு ஆட்க்கும் நமக்கு ரெவென்யூ கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம $0.24 லாஸ்ட் மந்த்தும், இந்த மந்த் $0.04 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம வெறும் 3 டிவைஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சும்மா டெஸ்டிங்க்காக மட்டும் வெறும் 3 டிவைஸ்ல டெய்லி ஒரு 10 நிமிஷம் விளையாண்டதுல மட்டுமே நமக்கு இந்த ரெவென்யூ கிடைச்சிருக்கு. ஆவரேஜா நாம இத கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $0.30 நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்தியன் ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரூ. 27 நமக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 3 டிவைஸ்லேருந்து மட்டுமே நமக்கு வெறும் ரூ. 27 கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட ஒரு 1000 யூசர்ஸ் ரெகுலரா உங்களோட ஆப்ப யூஸ் பண்றாங்கன்னா, உங்களுக்கு மாசம் 10,000 15,000 வரைக்கும் உங்களால ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட ஆப் லான்ச் பண்ணி அத நெறைய பேர் இன்ஸ்டால் பண்ண வச்சு, நமக்கு தெரிஞ்சவங்க இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்றது மூலமா ஆப் குரோத் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு வே ஆஃப் ஏர்னிங் நம்ம பண்ண முடியும். இது இல்லாம நாம டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். அறிவுப்பாதைன்னு சொல்லி இருக்கிற இந்த ஆப் தான். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் படிக்கிறக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மூலமா ஒவ்வொரு 10 கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு ஆட் ரன் ஆகும். ஸோ ஸ்டூடண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கும் ஆட்ஸ் பார்க்குற மூலமா ஒரு ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த ஆப் நெறைய யூசர்ஸ் யூஸ் பண்றது மூலமா நம்மளால மாசம் 10,000 50,000 வரைக்குமே நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். யூசர்ஸ் இன்கிரீஸ் ஆக உங்களுக்கு ஒரு நல்ல ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த மாரி ஆப் எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆப் கான்செப்ட்ட வெளியில சொல்லி ஏஜென்சி மூலமா ட்ரை பண்ணேன். அவங்க ஆப் கிரியேட் பண்ணி Play Storeல லான்ச் பண்றதுக்கு நம்மகிட்ட கேட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 2லருந்து ரூ. 3,00,000 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஆனா, நாம வெறும் ₹0 இந்த ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அவங்ககிட்ட என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னோமோ, அத விட அட்வான்ஸ்டாவே நெறைய ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். யோசிச்சு பாருங்க ரூ. 2லருந்து ரூ. 3,00,000 வேல்யூ இருக்கிற ஒரு ஆப் நம்மளால வெறும் ₹0ல இப்ப கிரியேட் பண்ணி, அத Play Storeல லான்ச் பண்ணி, அத யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற அளவுக்கு நம்மளால பண்ண முடியுது அப்படின்னா, இந்த கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற மூலமா உங்களால எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியுங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். நீங்க 3 வழியில ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஓனா ஆப்ஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த ஆப்ஸ் Play Storeல லான்ச் பண்ணலாம். இனிஷியலா இனிஷியலா ஒரு 50லேருந்து 100 யூசர்ஸ் நீங்க ஓனா ட்ரை பண்ணி அவங்கள இன்ஸ்டால் பண்ண வைக்கிற மாரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஃபிரெண்ட்ஸ் இந்த மாரி நெறைய பேர நீங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அவங்கள இன்ஸ்டால் பண்ண சொல்லி யூஸ் பண்ண சொல்லுங்க. நெறைய யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ண Play Storeல ஆப் நெக்ஸ்ட் மேல ப்ரமோட் ஆகி வரும். ஸோ அது மூலமா அதர் யூசர்ஸ் நெறைய பேர் இன்ஸ்டால் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இது இல்லாம நீங்க ஆட்ஸ் மூலமா உங்க ஆப் ப்ரமோட் பண்ணி நெறைய பேர் இன்ஸ்டால் பண்ண வைக்கலாம். சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் நீங்க பண்ணணும். சொல்லப்போனா ஆப் கிரியேட் பண்றதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே உங்களுக்கு கிடையாது. உங்களோட ஆப்ப கொஞ்சம் ப்ரமோட் பண்றதுக்கு நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்
அனௌன்ஸ்மென்ட் பண்ணி ஆப்ப ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னா, ரெகுலரா மந்த் ஆன் மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரெவென்யூ வந்து ஜெனரேட் ஆகும். இது இல்லாம ஃப்ரீலான்ஸா வந்துட்டு உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்க வெப்சைட் இல்லைன்னா ஆப் வந்து டிசைன் பண்ணி குடுக்கலாம். ஸோ நாம வந்து பண்ண ஆப் அண்ட் வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி வெப்சைட் வந்து பண்ணி குடுத்தேன். ஸோ அந்த வெப்சைட் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட கிளையண்ட் ஒருத்தங்களுக்கு நாம கிரியேட் பண்ணி குடுத்தது. அவங்க வந்துட்டு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வெப்சைட். அவங்க வெட்டிங், பேபி ஷவர் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் தான் இது. வெப்சைட்குள்ள நீங்க ஓப்பன் பண்ணதுமே இதுதான் நம்ம கிளையண்ட்டோட வெப்சைட். நம்ம கிளையண்ட் எப்படி கேட்டிருந்தாங்களோ, அவங்களுக்கு புடிச்ச மாரி நாம டிசைன் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ மேல பார்த்துக்கிட்டிங்கன்னா, இமேஜஸ் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கீழ வந்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே இங்க வந்து அவைலபிளா இருக்கும். வியூ கேலரி குடுக்கலாம். ஸோ கிளையண்ட்டோட வெப்சைட்டுக்குள்ள கேலரிக்குள்ள வந்தோம்னா, இமேஜஸ் வந்து இப்படி ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அனிமேஷன் எல்லாமே. இது எல்லாமே வந்துட்டு நாம கிரியேட் பண்ணது தான். ஸோ இமேஜ் ஓப்பன் பண்ணா, எல்லா இமேஜஸுமே நம்மளால வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாரி தான் வந்து நாம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது இல்லாம நாம ஃப்ரீலான்ஸ்ல வந்துட்டு கிளையண்ட்டுக்கு வந்துட்டு இன்னொரு பில்லிங் டூல் ஒண்ணு ரெடி பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து யூசரோட கிரியேட்டிங் பில்லு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அட்மின் அக்கவுண்ட் வந்து சைன் இன் பண்ணியிருக்கோம். கிளையண்ட்டோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி அவங்களுக்கு ஒரு பில்லிங் டூல் ரெடி பண்ணியிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, சிங்க்டுன்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, Googleல Firestore அக்கவுண்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். இப்போ வந்து அவங்களோட பில்லிங் எப்படின்னா, ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ் அதுக்கு ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் எல்லாமே இங்க வந்து அவங்களுக்கு ஷோ ஆயிரும். இதில யார் யாருக்கு வந்து அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரீசென்ட் இன்வாய்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துரும். இங்க கஸ்டமர் டேப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டம்மியா ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராடக்ட்லயும் பார்த்தீங்கன்னா, நாம டம்மியா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பில்லிங்ல போயிட்டு, நாம இன்வாய்ஸ் நம்பர், பில்லிங் டேட் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாம ஈவென்ட் டேட்டு, இது இல்லாம ஈவென்ட்டோட வென்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம கஸ்டமர செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணோம்னா, டிஃபால்ட்டா அவங்க நமக்கு ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண எல்லாமே இங்க வந்துரும். ஸோ இப்போ ப்ராடக்ட்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்துக்குவோம். ஒரு 1000 குவான்டிட்டி. ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அமௌண்ட் வந்து மேனுவலா என்டர் பண்ற மாரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 1000 குவான்டிட்டிக்கு வந்துட்டு நாம வந்து ஒரு ₹1,00,000 பில் பே பண்ணணும்னு வச்சுக்கலாம். இங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க ஜிஎஸ்டி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5% போட்டா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு 2ஆ ஈக்குவலா ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ அவங்க காமனா யூஸ் பண்றது 18% தான். அதையும் நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நமக்கு சேவ் இன்வாய்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. இங்க சேவ் இன்வாய்ஸ் குடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ். இது வந்து நாம இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற கம்பெனி டீட்டெயில்ஸ். ஸோ இந்த நம்பர் எல்லாமே வந்துட்டு அவங்க ஓனா வந்துட்டு இங்க அட்மின் பேனல் உள்ள போனாங்கன்னா, அங்க ஆட் பண்ணலாம். அத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஓனரோட கம்பெனி அட்ரஸ். இது வந்து பில்லிங் டேட்டு. ஸோ யாருக்கு பில் போடுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்க வந்துரும். இது இல்லாம டோட்டல் அமௌண்ட் எல்லாமே இங்க வந்துரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பிரிண்ட் இன்வாய்ஸ் குடுத்தோம் அப்படின்னா, ஸோ இன்வாய்ஸ் பில்லாவே இது வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ இந்த பில்ல வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிருவாங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டேஷ்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். இங்க அக்கவுண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்ட பில் வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் கஸ்டமர்ட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்க மார்க் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இங்க வந்து பெய்டுன்னு சொல்லி மாறிரும். இது போக அவங்க எக்ஸ்பென்ஸ் ஷீட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதான் அட்மின் பேனல். ஸோ இங்க வந்து அவங்களோட கம்பெனி நேம், கம்பெனி ஜிஎஸ்டி, ஃபோன் நம்பர் இது எல்லாமே அவங்க ஆட் பண்ணிட்டு, அப்ளை சிஸ்டம் டிஃபால்ட்ஸ் குடுத்தாங்கன்னா, அது வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது வந்து ஓவராலா ஒரு நார்மல் பில்லிங் டூல். இது வந்து கிளையண்ட்டோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி பண்ணியிருக்கோம். ஸோ அட்வான்ஸ்டா அவங்க வேற ஏதாவது கேட்டா கூட நம்ம ஆட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம 2 ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓனான ஆப். ஒண்ணு வந்துட்டு சுடோகோ ஆப், இன்னொன்னு டிஎன்பிஎஸ்சி ஆப். அது 2ம் இல்லாம ஒரு வெப்சைட் ஒண்ணு வந்து கிளையண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி குடுத்துருக்கோம். அது இல்லாம ஒரு பில்லிங் டூல் வந்து நம்ம ரெடி பண்ணி குடுத்துருக்கோம். எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கப்புறம் தான் நாம இந்த கோர்ஸ் வந்து இப்போ ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம ஃபோட்டோகிராஃபி சைட் வந்துட்டு ரூ. 3000க்கு நம்மளோட கிளையண்ட்டுக்கு பண்ணி குடுத்துருந்தோம். பில்லிங் டூல் பார்த்தீங்கன்னா, 5000க்கு நம்ம பண்ணி குடுத்துருக்கோம். ஓவராலா ஃப்ரீலான்ஸ்ல மட்டுமே 8000 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 கிளையண்ட்டுக்குமே ஃபோட்டோகிராஃபி வெப்சைட் பிளஸ் வந்து பில்லிங் டூல் இந்த 2மே கிரியேட் பண்றதுக்கு நமக்கு 1 வீக் தான் டைம் ஆச்சு. நீங்களும்
லேர்ன் பண்ணதுக்கப்புறமா உங்களாலேயும் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ண முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் வேணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு டூல் கிரியேட் பண்ணணும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும்னா கூட உங்களால கிரியேட் பண்ணி தர முடியும். ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நாம பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் பண்ணி குடுத்துருக்கோம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி சைட் வந்துட்டு நம்ம ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மினிமம் பட்ஜெட் தான் போட்டிருந்தோம். ரொம்ப லோவா தான் நம்ம பிரைஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து குடுத்துருந்தோம். ஸோ ரெஃபரல் சிஸ்டம் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறமா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரல் கோடு வந்துட்டு நான் சென்ட் பண்ணிருவேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தங்க இந்த மாரி வெப்சைட் பில்ட் பண்றது, இல்லைன்னா வந்துட்டு ஆப் பில்ட் பண்றத பத்தி தெரிஞ்சுக்கணும், கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, நீங்க அவங்கள ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ உங்களோட ரெஃபரல் கோடு வந்துட்டு அவங்க நம்மளுக்கு சென்ட் பண்ணணும். ஒவ்வொரு ரெஃபரலுக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்து 250 வந்து கேஷ் வந்து உங்களுக்கு ரிவார்டா கிடைக்கும். ஸோ இந்த ரெஃபரல் சிஸ்டம் எதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எப்படியுமே நம்மளோட கோர்ஸுக்கு வந்துட்டு நம்ம அட்வர்டைஸ்மென்ட் பண்ண போறோம். ஸோ அட்வர்டைஸ்மென்ட் பண்ற இடத்துல வந்து நம்ம பே பண்ண தான் போறோம். ஸோ அங்க பே பண்ற அமௌண்ட்ட நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ற யூசர்ஸ்க்கே வந்துட்டு நாம வந்து குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இது வந்துட்டு உங்க மூலமா யாராவது ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட்ட வந்து உங்களுக்கு வந்து நாங்க ஸ்பெண்ட் பண்றோம். நம்மளோட கோர்ஸுக்கான பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000. 5000ங்கிறது ரொம்ப கம்மியா தான் நாம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஃப்ரீலான்ஸா 2 ஒர்க் நீங்க எடுத்தாலே மினிமம் 10,000 வரைக்கும் கூட உங்களால வந்துட்டு உங்களால ஏர்ன் பண்ண முடியும். 5000ல நீங்க என்னென்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா, ஒரு ஆப் இல்லைன்னா வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம்? ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம பேக் எண்ட்ல கனெக்ட் பண்ண போறோம்? கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வெப்சைட்ட எப்படி நம்ம லைவ்‌க்கு கொண்டு வருவோம்? அது இல்லாம கிரியேட் பண்ண ஆப் வந்துட்டு எப்படி நம்ம Play Storeல லான்ச் பண்ண போறோம்? இது எல்லாமே நீங்க கத்துக்க முடியும். இது இல்லாம உங்களோட ஆப் வந்து நீங்க Play Storeல லான்ச் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ, இதுதான் வந்து நம்மளோட Play Store கன்சோல். இதில பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட அறிவுப்பாதை ஆப் வந்து ஆல்ரெடி புரொடக்ஷன்ல இருக்கு. நம்ம லான்ச் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம சுடோகோ ஆப்போடது வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சு. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 14 பேர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்டு ஆடியன்ஸ் இருக்கும். ஸோ, இந்த ஆப்ல வந்து ஏன் ஆடியன்ஸ் கம்மியா இருக்குன்னா, நாம வந்துட்டு டெஸ்டிங் முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் அத அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அவங்க யாருமே வந்து டிஎன்பிஎஸ் ஆப் யூஸ் பண்றவங்க கிடையாது. ஸோ, அதனால அவங்க யூஸ் பண்றதில்ல. பட் நம்மளோடது பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன்ல இருக்கு. ஸோ, இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன்ல இருக்கு. இந்த 2 ஆப்புமே வந்துட்டு நமக்கு Play Storeல அவைலபிளா இருக்கும். ஸோ, இது இல்லாம ஒரு மேட்ரிமோனி சைட் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். சாம்பிள் ஆப் தான். ஸோ, இத ஓப்பன் பண்ணலாம். இங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கும் பாருங்க. நீங்க ஒரு ஆப் வந்துட்டு Play Storeல புரொடக்ஷனுக்கு லான்ச் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது பப்ளிக்கா எல்லாருக்கும் அந்த ஆப் வந்து அவைலபிள் ஆகுறதுக்கு முன்னாடி, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ்டு டெஸ்டிங் சொல்லிட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு 12 டெஸ்டர்ஸ் வந்து வேணும். இந்த 12 டெஸ்டர்ஸ் வந்துட்டு 14 நாளைக்கு வந்து உங்களோட ஆப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ, இந்த சர்வீஸ தான் வந்து நாம புரொவைட் பண்றோம். இங்க நமக்கு 12 டெஸ்டர்ஸ் ஃபார் 14 டேஸ். உங்களுக்கு டெஸ்ட் வந்து நாங்க பண்ணி தருவோம். இது மூலமா நீங்க ஆப் வந்து லைவ்‌க்கு கொண்டு வரலாம். இதுக்கு அடிஷனலா காஸ்ட் வந்துட்டு 1000. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப் வந்துட்டு 12 பேர் வந்து 12 டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ணணும். அத வந்து 14 டேஸ்க்கு வந்து டெய்லியுமே அவங்க எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ, இதுக்கான அடிஷனல் காஸ்ட் தான் இந்த 1000. இதுல இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரூல் என்னன்னா, இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற 12 பேருமே வந்து கன்டினியூஸா 14 நாளைக்கு வந்து டெய்லியுமே அந்த ஆப் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணணும். இன்கேஸ் யாராவது ஒரு 3 பேர், 4 பேர் இடையில ஒரு 2, 3 டேஸ் யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த சைக்கிள் வந்து ரீசெட் ஆயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு வந்துட்டு இப்ப யூஸ் பண்ண இந்த இது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு இது மாரி ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். ஆனதுக்கப்புறமா இங்க நமக்கு கீழ என்ன காட்டும்னா, 12 டெஸ்டர்ஸ் யூஸ்டு ஃபார் 2 டேஸ், 3 டேஸ்ன்னு சொல்லிட்டு அது இன்கிரீஸ் ஆயிட்டே வரும். 14 டேஸ் வரைக்குமே. இன்கேஸ் ஒரு 2, 3 டேஸ் அவங்க யூஸ் பண்ணலைன்னா, அது 0 ஆயிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அது கால்குலேட் ஆக ஆரம்பிச்சுரும். இது ஒண்ணு தான் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஸோ, உங்க ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃபிரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னா, அவங்க கம்பல்சரி 14 டேஸ்க்கு வந்து டெய்லியுமே அவங்க யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா, ஆப் லான்ச் பண்றது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது நம்மளோட அறிவுப்பாதை ஆப்போட டேஷ்போர்ட். ஸோ, இதில பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க பாருங்க 3 டிவைஸ் அக்விசிஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ, நம்மளோட ஆப்போட லான்ச் பண்ணதுக்கான இத இப்ப நான் வியூ ஆன் ப்ளே குடுக்குறேன் பாருங்க. ஸோ, Play Storeல நம்மளோட ஆப்போடது வந்து வந்துரும். Play Storeோட தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ, இது வந்து பப்ளிக்கா நமக்கு அவைலபிள் ஆயிருச்சு. ஸோ, இங்க பாருங்க 10+ டவுன்லோட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். இது இல்லாம நம்மளோட பசில் ஆப் பார்ப்போம். ஸோ, இது வந்து நம்மளோட பசில் ஆப். இது பாருங்க 28 பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில 14 பேர் வந்து டெஸ்டிங் பண்ணப்ப பண்ணது. ஸோ, இதையுமே வந்து நம்ம பார்த்தோம்னா, Play Store குடுத்தோம்னா, Play Storeல நம்மளோட அவைலபிளா இருக்கும். ஸோ, இதுதான் நம்மளோட ஆப்போடது. இது இல்லாம உங்களுக்கு இது இல்லாம இந்த வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா, நாம கீழ இதுவரைக்கும் என்னென்ன பில்ட் பண்ணியிருக்கோங்கிறது இருக்கு. இதில வந்து சுடோகோ ஆப்பும், டிஎன்பிஎஸ்சி ஆப்பும் நம்ம Play Storeல லான்ச் பண்ணியாச்சு. இந்த மேட்ரிமோனி சைட் வந்து ஜஸ்ட் டிசைன் தான் பண்ணியிருக்கோம். ஒரு சாம்பிளா தான் பண்ணியிருக்கோம். ஸோ, இத வந்து லான்ச் பண்ணல. இந்த ஸ்னேக் கேமும் பார்த்தீங்கன்னா, நாம வந்து ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்கோம். கேம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். உள்ள போயிட்டு இங்க ஓப்பன் வெப்சைட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ, நீங்க இங்கேயே வந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இந்த கேமும் பார்த்தீங்கன்னா, நாம கிரியேட் பண்ணது தான். ஏஐ டூல் வச்சு நம்ம கிரியேட் பண்ணது தான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். நீங்க இது எல்லாமே செக் பண்ணி பாருங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஜாயின் பண்றக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் ஒரு இன்கம் ரெடி பண்ணணும். ஃப்ரீலான்ஸா ஒரு ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. மாசத்துக்கு நீங்க ஒரு 3 கிளையன்ட் புடிச்சீங்கன்னா கூட, மினிமம் 10,000 உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மாசத்துக்கு அட்லீஸ்ட் 40,000 வந்து 50,000 வரைக்கும் கண்டிப்பா ஒரு ஏர்னிங் வந்து உங்களால பண்ண முடியும். ஃப்ரீலான்ஸா பண்ணல, உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட, நீங்க வெளியில போய் 2 to 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆப் கிரியேட் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த 5,000லயே வந்துட்டு உங்களால உங்க பிசினஸ்க்குன்னு ஒரு ஆப்ப கிரியேட் பண்ண முடியும். ஸோ வெளியில அதிகமா பே பண்ணி மணிய வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஜாயினிங்க்கும், பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கும் இந்த நம்பர வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்.